லடாக் பற்றி எரிகிறது. லே லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கேட்டு லே நகரில் திடீரென இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். பாஜக அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. பாதுகாப்பு வீரர்கள் தாக்கப்பட்டனர். இந்த வன்முறையில் 4 பேர் பலியாகிவிட்டனர். 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5 அன்று 370 பிரிவை ரத்து செய்து ஜம்மு காஷ்மீர், லடாக் என்று காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. அங்கு முதல்வராக உமர் அப்துல்லா உள்ளார். லடாக் பகுதி துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா கட்டுப்பாட்டில்தான் இருந்து வருகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரை மீண்டும் தனி மாநிலமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை போல் லடாக்கில் வசிக்கும் மக்களும் லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து கோரி வருகின்றனர். ஒன்றிய அரசுடன் பேச்சு நடத்தி வருகின்றனர். ஆனால் 4 மாதங்களாக பேச்சுவார்த்தை முடங்கியதால் இந்த மாதம் தொடக்கத்தில் லடாக்கில் இந்த போராட்டம் தீவிரமடைய தொடங்கியது. கடந்த 10ஆம் தேதி முதல் காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்குச்சி உள்பட பலர் உண்ணாவிரதத்தை தொடங்கினர். லடாக்கை தனி மாநிலமாக ஒன்றிய அரசு அங்கீகரிக்க வேண்டும், வடகிழக்கு மாநிலங்களைப் போல் லடாக்கை அரசியலமைப்பு அட்டவணை 8இல் சேர்க்க வேண்டும் என்று கூறினர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஷெரிங் அங்சுக் மற்றும் தாசி டோல்மா ஆகியோர் மயங்கினர். இதையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பதற்றம் அதிகரித்தது. இருப்பினும் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்போ இதில் என்ன ஆகுதுனாக்க, பல அதாவது மலைவாழ் மக்களுடைய இடங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படுகிறது. அங்கே உள்ள மக்களை அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இருந்துன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போவே எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு இந்த மோடி அரசு இந்த வேலைகளை செய்யுது. அந்த போராட்டத்தையும் பாருங்கள். பிஜேபி அலுவலகம் ஃபுல்லாக தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலம் மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து போகிறாங்க. ஏற்கனவே பல நாடுகள் இது மாதிரியான போராட்டங்களில் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோம். இப்போ நம்ம நாட்டுக்கு அந்த போராட்டம் வந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஒன்றிய அரசு அதை பற்றிலாம் கவலைப்படாமல் கார்ப்பரேட் முதலாளிகள் அதானி அம்பானிகளுடைய நலனுக்காகவே செயல்படுவதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அந்த மக்கள் இப்போ தனி அந்தஸ்து இந்த அங்கே முஸ்லீம்களை அடக்கணும், முஸ்லீம்களுக்கு அதிக அந்தஸ்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தானே ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக மாற்றினீங்க. என்ன அவசியம் வந்துச்சு? யூனியன் பிரதேசமாக மாற்றி அங்கே என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு? ஒரு முன்னேற்றமும் இல்லை. திரும்ப ஃபருக் அப்துல்லாவுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது. உமர் அப்துல்லாவுடைய ஆட்சி தான் நடக்குது. அங்கே அந்த மக்கள் உங்களை விரும்பலை. அதே மாதிரி லடாக்லேயும் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. லடாக்கில் அதில் அங்கே ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள ஏரியா அது. அங்கேயும் இவர்களால் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறையை அந்த மக்களுக்கு கொடுக்க முடியல. இது மாதிரி யூனியன் பிரதேசங்களாக மாற்றி நேரடி கட்டுப்பாட்டில் நம்ம கொண்டு வருவோம் இப்படின்னு செய்யக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்காமல் இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் யாருக்குமே ஒரு நிம்மதியை கிடைக்க செய்யலை. அந்த மக்கள் பாருங்கள், போராட்டங்கள் ஒவ்வொருத்தங்களும் இது மாதிரி போராட்டங்களை ஆரம்பிச்சிச்சுனாக்க இந்த நாடு தாங்குமா? இவர்களுக்கு யார் இது மாதிரியான ஐடியாக்கள் கொடுக்குறாங்க? இந்த நாட்டை மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பிஜேபி அரசாங்கம். நாட்டு மக்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துறதில்ல, நாட்டு மக்களுடைய வேலை வாய்ப்புகளில் கவனம் செலுத்துறதில்ல. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்து அதன் மூலியம் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம், அதன் மூலம் நம்ம சொகுசாக இருக்கலாம், இப்படிங்கிற இந்த எண்ணம் தான் இவர்களுக்கு மனதில் ஓடுது ஒழிஞ்சு நாட்டை முன்னேற்றணும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த எண்ணமே கிடையாது. பல கோடிகள் கொள்ளை போகுது. அத்தானிக்கு 1 ரூபா பணத்தில் கவர்மெண்ட் நிலத்தை தாரை வார்த்து கொடுக்குறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டுடைய செல்வங்கள்லாம் கொல்ல போகுது. அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல், நாட்டு மக்களை பற்றி எந்த ஒரு அதாவது பத்திரிகையாளர்களை சந்திக்காமல், எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கொடுக்காம, அதை தேர்தலையும் தில்லுமுல் பண்ணி அத்தனை பொய் பித்தலாட்டங்களையும் தேர்தல் கமிஷனை கையில் போட்டுக்கிட்டு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அப்போ தான் இந்த நாடு சுபிட்சப்படும். அதை
எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் எப்படி வெள்ளையனே வெளியேறுன்ற ஒரு போராட்டம் ஏற்பட்டுச்சோ, அதே மாரி இந்த பிஜேபியை வெளியேறு, ஓட்டு திருடர்களே வெளியேறு அப்படிங்கிற அந்த கோஷம் தான் நம்ம நாட்ட வந்து நல்ல ஒரு முன்னுக்கு கொண்டு வரும்னு நெனைக்கிறோம்.